Hello students, good evening to you all. Welcome to the Biology Academy Tamil channel. நான் பாரதி ராஜா, உயிரியல் ஆசிரியர். 2024 கேரியர் கைடன்ஸ்ல ஃபர்ஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் வீடியோல MBBS 2023 எந்த மார்க்ல கட் ஆஃப் முடிஞ்சது, எந்த கம்யூனிட்டிக்கு எந்த மார்க்ல முடிஞ்சது, என்ன ரேங்க்ல முடிஞ்சது அப்படிங்கிற டீட்டெயில் பார்த்துட்டு 2021, 22, 23ல MBBS ஓட மார்க் கம்பேரிசன் ஃபர்ஸ்ட் வீடியோல பார்க்க போறோம். அடுத்தடுத்த வீடியோல 12th முடிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன கோர்சஸ் நீங்க படிக்கலாம், எந்த கோர்ஸுக்கு என்ட்ரன்ஸ் எழுதணும், எந்த கோர்ஸுக்கு என்ட்ரன்ஸ் எழுத வேண்டாம், என்ட்ரன்ஸ் எழுதாத கோர்ஸுக்கு ஸ்டேட் போர்டுல எவ்வளோ மார்க் இருந்தா எவ்வளோ கட் ஆஃப் இருந்துச்சுன்னா நீங்க அந்த கோர்ஸை ஜாயின் பண்ணலாம், ஒவ்வொரு கோர்ஸுக்கும் என்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே வரக்கூடிய வீடியோல கொடுக்க போறேன். ஸோ தொடர்ச்சியா வீடியோவை பாருங்க, தொடர்ச்சியா சப்போர்ட் பண்ணுங்க. டைரக்டா நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். 2023ல எந்தெந்த மார்க்குக்கு MBBS சீட் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னால ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளவு பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஓப்பன் கேட்டகரிங்கிறது இட் இஸ் ஓப்பன் ஃபார் ஆல் கம்யூனிட்டிஸ். எல்லா கம்யூனிட்டியுமே உள்ளார வருவாங்க. யார் அந்த டாப் ரேங்கிங்ல இருக்காங்களோ அந்த ரேங்கிங்ல இருக்கிற எல்லாருமே இந்த சீட்டுக்குள்ளார வந்துருவாங்க. 2023ல வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூர்ல 602 மார்க்குக்கு முடிஞ்சிருக்கு. என்ன ரேங்க் அப்படின்னா 1142க்கு லாஸ்ட் இயர் சீட் முடிஞ்சிருக்கு ஓப்பன் கேட்டகரி. இப்ப ஓப்பன் கேட்டகரியில ஒரு பிசி கேண்டிடேட் எத்தனை பேர் உள்ளார போறாங்களோ அதை பொறுத்து பிசி கேண்டிடேட்டோட கட் ஆஃப் குறையும். பிசி கேண்டிடேட் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு கம்யூனிட்டியில இருந்தும் ஓப்பன் கேட்டகரியில எத்தனை பேர் சீட் எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து அந்த வருஷத்தோட கட் ஆஃப் அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு குறையும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 1142 பேர்த்துல ஒரு 500 பேருக்கிட்ட பிசி கம்யூனிட்டிக்காரவங்க மட்டும் போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப 500 எக்ஸ்ட்ரா 500 ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிசில சீட்டு கிடைக்கும். அதனால ஓப்பன் கேட்டகரி அப்படிங்கிறது அடுத்தடுத்து இருக்கக்கூடிய கம்யூனிட்டியில யாருக்கு சீட்டு கிடைக்கும், யாருக்கு சீட்டு கிடைக்காது அப்படிங்கிறத தீர்மானிக்கிற ஒரு மிகப்பெரிய ஃபேக்டர். பிசி கம்யூனிட்டிக்கு 26.5% லாஸ்ட் இயர் நாகப்பட்டினம் மெடிக்கல் காலேஜ் நாகப்பட்டினத்துல முடிஞ்சிருக்கு. 556 மார்க்குக்கு முடிஞ்சிருக்கு. நம்ம சொல்லக்கூடிய டேட்டா எல்லாமே 2023ல செகண்ட் ரவுண்ட்ல எந்தெந்த மார்க்குக்கு முடிஞ்சு அப்படிங்கிறதா. செகண்ட் ரவுண்ட்ல இருந்த கட் ஆஃப் அதே தான் மேக்சிமம் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அடுத்தடுத்த ரவுண்ட்ல. அடுத்து பிசி முஸ்லிம்க்கு 3.5% ரிசர்வேஷன் இருக்கு. நாகப்பட்டினம் மெடிக்கல் காலேஜ் நாகப்பட்டினத்துல முடிஞ்சிருக்கு. 541 மார்க்கு, ரேங்க் 4071 ரேங்க்ல அவங்களுக்கு சீட்டு முடிஞ்சிருக்கு. எம்பிசிக்கு 20% ரிசர்வேஷன். நீலகிரி மெடிக்கல் காலேஜ் நீலகிரி 530 மார்க் முடிஞ்சிருக்கு. 4712 அப்படிங்கிறது அவங்களோட ரேங்கா இருந்திருக்கு. எஸ்சி கேண்டிடேட்டுக்கு 16% ரிசர்வேஷன், இதுவும் நீலகிரியில தான் முடிஞ்சிருக்கு. 448 9431 அந்த ரேங்க்ல அவங்களுக்கு சீட்டு முடிஞ்சிருக்கு. எஸ்சிஏ கம்யூனிட்டிக்கு 2% ரிசர்வேஷன். நீலகிரி மெடிக்கல் காலேஜ் நீலகிரி 382க்கு முடிஞ்சிருக்கு. 12836 அப்படிங்கிறது அவங்களோட ரேங்கா இருந்திருக்கு. எஸ்சி கேண்டிடேட்டுக்கு 1% ரிசர்வேஷன். கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜ் கள்ளக்குறிச்சியில முடிஞ்சிருக்கு. 355 14234 அந்த ரேங்க்ல முடிஞ்சிருக்கு. இது 2023ல எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எந்தெந்த காலேஜ்ல என்ன மார்க்ல என்ன ரேங்க்ல சீட் கிடைச்சது அப்படிங்கிற டீட்டெயில். 2024ஓட எக்ஸ்பெக்டேஷன் நம்மளால சொல்ல முடியுமா அப்படின்னா யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. என்ன ரீசன் அப்படின்னா 2024ல எப்படி கொஸ்டின் பேப்பர் வரப்போகுது அப்படின்னு யாருக்கும் தெரியாது. கொஸ்டின் பேப்பர் கஷ்டமா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா மார்க் குறையும். லாஸ்ட் இயர் வந்தது மாதிரி 720க்கு 720 வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. அப்ப கொஸ்டின் பேப்பரை வச்சுதான் அந்த வருஷத்தோட கட் ஆஃப் இருக்குமே தவிர நம்மளா ஒரு அசம்ஷன்ல இவ்வளவு இருக்கலாம் அவ்வளவு இருக்கலாம்னு சொல்ல முடியாது. கொஸ்டின் பேப்பர் கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டா கட் ஆஃப் குறையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால கொஸ்டின் பேப்பரை வச்சுதான் நம்ம அந்த வருஷத்தோட கட் ஆஃப் தீர்மானிக்க முடியும்.
செகண்ட் ஸ்லைட்ல என்ன சொல்லியிருக்கோம்னா 2020, 21, 22, 23ல ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் மார்க் கம்பாரிஷன் பார்க்க போறோம். எந்தெந்த மார்க்ல இந்த 2020ல இருந்து 2023 வரைக்கும் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. ஓப்பன் கேட்டகரிக்கு 2020ல 599க்கு முடிஞ்சிருக்கு. 2021ல 593க்கு முடிஞ்சிருக்கு. 2022ல பாத்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு பாருங்க 581. 2023ல 602 வரைக்கும் போயிருச்சு. அப்ப மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த வருஷம் 2023ல மார்க் இன்க்ரீஸ் ஆனதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருந்ததுனால, மேக்சிமம் கொஸ்டின்ஸ் என்சிஆர்டி புக்குக்குள்ள இருந்து வந்ததுனால நிறைய பேர் நல்ல மார்க் எடுத்துட்டாங்க. அதுவும் இல்லாம ரிப்பீட்டரோட டாமினன்ஸ் அதிகமா இருந்ததுனால 2023ல கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2024ல கட் ஆஃப் நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரிடிக்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். 2 விஷயத்துக்கு அப்புறம் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஒண்ணு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்தது அப்படிங்கறத வச்சு நம்ம ஓரளவு அசம்ஷன் பண்ணலாம். ஃபைனலா எப்ப சொல்லலாம்னா ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு கம்யூனிட்டில எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம 2024ல ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இப்ப இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, ஹையஸ்டா 2023ல 602க்கு முடிஞ்சிருக்கு. அப்ப இப்ப இந்த வருஷம் சீட் எடுக்க போறவங்க உங்க கம்யூனிட்டிக்கு என்ன மார்க்ல 2023ல முடிஞ்சதோ அதோட ஹையஸ்டா எய்ம் வச்சு படிச்சாதான் உங்களால சீட் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ. பிசி கேட்டகரிக்கு 2020ல 563க்கு முடிஞ்சிருக்கு. 2021ல குறைஞ்சிருக்கு 541. 2022லயும் குறைஞ்சிருக்கு 529. 2023ல பாத்தீங்கன்னா 556. இதை கொஞ்சம் மேக்சிமம் ஸ்கோரா கூட வச்சுக்கலாம். அப்ப இந்த வருஷம் எடுக்கிறவங்க 560க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா நம்ம கன்ஃபார்மா சீட் சொல்லலாம். அதுவும் பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ். என்ன நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ், எத்தனை கேண்டிடேட் ஓப்பன் கேட்டகரியில போறாங்க அப்படிங்கறத பொறுத்தும் மாறும். அதனால 560 அப்படிங்கிறது ஓரளவு 2024ல எக்ஸ்பெக்டட் ஸ்கோரா இருக்கலாம். பிசி முஸ்லிம்க்கு 2020ல 532, 2021ல குறைஞ்சிருக்கு 519, 2022ல 504க்கு குறைஞ்சிருக்கு, 2023ல பாத்தீங்கன்னா 541 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களுக்கும் 550 அந்த ரேஞ்சில் இருந்தது அப்படின்னா சேஃபா இருக்கும். நீங்க எய்ம் பண்றது ஓப்பன் கேட்டகரியில சீட் எடுக்கிற மாதிரி எய்ம் பண்ணுங்க. சப்போஸ் ஓப்பன் கேட்டகரியில சீட் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல கம்யூனிட்டி ரிசர்வேஷன்ல நீங்க சீட் எடுத்துக்கலாம். அப்ப மினிமம் 600 அப்படிங்கிறது இப்ப நீட்டுக்கு எசென்சியல் ஆயிடுச்சு. அதனால 600 மார்க் மினிமம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எய்மோட படிங்க. எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 2020ல 531க்கு முடிஞ்சிருக்கு. 2021ல 514க்கு முடிஞ்சிருக்கு. 2022ல 496 வரைக்கும் குறைஞ்சிருக்கு. 2023ல 530 ஹையஸ்ட். அதாவது 2020ல என்ன மார்க் இருந்துச்சோ அந்த மார்க் கிட்டத்தட்ட வந்துருச்சு. இந்த வருஷமும் 540 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கொஞ்சம் சேஃபா இருக்கலாம். எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 2020ல 456க்கு முடிஞ்சிருக்கு. 2021ல 431க்கு முடிஞ்சிருக்கு. 2022ல 407 வரைக்கும் குறைஞ்சிருக்கு. 2023ல 448 மார்க் கிட்ட 40 மார்க் கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த வருஷம் நியர்பை 450 அண்ட் எபோவ் இருந்ததுன்னா இந்த வருஷம் நீங்க கொஞ்சம் சேஃபா இருக்கலாம். கவர்மெண்ட் சீட்டுக்கு நம்ம பேசுறது எல்லாமே கவர்மெண்ட் காலேஜஸ், பிரைவேட் காலேஜஸ் கிடையாது. கவர்மெண்ட் காலேஜ்லயும் 7.5 ரிசர்வேஷனை தவிர்த்து மீதமுள்ள சீட்டை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். எஸ்சிஏ கேண்டிடேட்டுக்கு பாருங்க 2020ல 391க்கு முடிஞ்சிருக்கு. 2021ல 386க்கு முடிஞ்சிருக்கு. 2022ல 355க்கு முடிஞ்சிருக்கு. கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. 2023ல 382க்கு முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் எவ்வளவு இருக்கலாம்? 390 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 390ங்கிறதே வேரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதை பேஸ் பண்ணி? எஸ்சிஏல எத்தனை பேர் ஓப்பன் கேட்டகரியில போறாங்க அப்படிங்கறத பொறுத்து இந்த மார்க்குமே மாறும். அடுத்து எஸ்டி கேண்டிடேட் 2020ல 358க்கு முடிஞ்சிருக்கு. 2021ல 330க்கு முடிஞ்சிருக்கு, குறைஞ்சிருக்கு. 2022ல 311 வரைக்கும் குறைஞ்சிருக்கு. 2023ல பாருங்க 355க்கு வரைக்கும் போயிருக்கு. இந்த வட்டம் 360 அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை.
இது எல்லாமே 2023, 2022, 2021ல எப்படி ஒரு பிளக்சுவேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். 2020ல மற்ற இயரை கம்பேர் பண்ணும்போது ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2021, 2022ல ஸ்கோர் டிக்ரீஸ் ஆயிட்டு திருப்பி 2023ல ரொம்ப ஹையஸ்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு ரீசனா இருந்தாலும், கொஸ்டின் பேப்பர் ஈஸி அப்படிங்கிறத மெயினான ரீசனா சொல்லலாம். அந்த வருஷத்தோட கொஸ்டின் பேப்பர் தான் அந்த வருஷத்தோட மார்க்கை தீர்மானிப்பாங்க. அதனால கொஸ்டின் பேப்பரை பேஸ் பண்ணி 2024ல எவ்வளவு மார்க் வரும் அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோல அனாலிசிஸ்ல கொடுக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு உங்க கம்யூனிட்டிக்கு 2022, 2023ல எந்த மார்க் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சது. இந்த பேஸ் பண்ணி நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. இன்னும் 2 months தான் இருக்கு. இந்த மார்க் இப்பவே ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த டார்கெட்டை நோக்கி படிக்க ஆரம்பிங்க. 600 மார்க்குக்கு மினிமம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எய்மோட படிங்க. அப்பதான் சீட்டு கிடைக்கும். எஸ்பெஷலி பிசி கேண்டிடேட்டும், பிசி முஸ்லீம் கேண்டிடேட்டும், எம்பிசி கேண்டிடேட்டும் 600க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்கலாம். எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ கேண்டிடேட்ஸ் 550க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் கான்பிடென்ட்டா இருக்கலாம். அதனால பிசி, பிசிஎம், எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் மினிமம் 600 எய்மா வச்சுக்கோங்க. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் மினிமம் 550 எய்மா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 2024ல சீட்டு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். ஹார்ட் ஒர்க் பண்ணாம எதுவுமே கிடைக்காது. அடுத்த வீடியோல அதர் தன் த எம்பிபிஎஸ் ஓட பெஸ்டான கோர்சஸ் என்னென்ன இருக்கு, எம்பிபிஎஸ்க்கு ஈக்குவலான சம்பளம் எந்தெந்த கோர்ஸ்ல கிடைக்கும், அல்லது எம்பிபிஎஸ் ஓட பெஸ்டான கோர்ஸ் என்ன, அதுக்கு எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயிலையும் சொல்றேன். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.